பையனோட அப்பா ஒரு மெரைன் பயாலஜிஸ்ட். கடலுக்கு நடுவுல ஒரு ஆராய்ச்சி கூடத்தை உருவாக்கி சுறா மீன்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு சுறா மீன்கள்னு ரொம்பவே பிடிக்கும். அதனால தன்னோட பையனை எப்பயுமே சார்க் பாய்னு தான் கூப்பிடுவாரு. இந்த குட்டி பையனும் அந்த சார்க்கை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அங்க வர சார்க்குகள் எல்லாத்துக்கும் தனித்தனியா பேர் வச்சு அதுக்கு டெய்லியுமே சாப்பாடு கொடுத்துட்டு வராம். ஒரு நாள் அந்த இடத்துல மிகப்பெரிய சூறாவளி ஒன்று உருவாக சார்க் பாய் அப்பாவோட அந்த ஒட்டுமொத்த ஆராய்ச்சி கூடமே உரு தெரியாம அழிஞ்சு போகுது. ஆனா அதிர்ஷ்டவசமா சார்க் பாயும் அவனோட அப்பாவும் அந்த சூறாவளியில இருந்து உயிர் தப்பிச்சுறாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே கடல்ல ஏற்பட்ட அலையினால தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. இப்ப இவனை சுத்தி வெறும் சார்க்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த சார்க்ஸ் எல்லாம் இவன் அட்டாக் பண்ண வர அதுல இருந்து ஒரு சார்க் இவன் அடையாளம் கண்டுபிடிச்சு இவன் சார்க் பாய் நம்மளோட ஃப்ரெண்டு தான், இவன் நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்திருக்கான்னு மத்த சார்க்கு கிட்ட சொல்லிட்டு சார்க் பாயை இவங்க கூடயே இவங்க இருக்கிற அந்த கேவுக்கு கூட்டிட்டு போகுதுங்க. உள்ள போய் பார்த்தா அங்க 100 கணக்கா சார்க் இருக்கு. அந்த 100 கணக்கான சார்க்கு மத்தியில தான் சார்க் பாயும் அதுக்கப்புறமா வளர ஆரம்பிக்கிறான். அந்த சார்க்லாம் இவனுக்கு எப்படி நீந்தணும், எப்படி எதிரிகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ட்ரைனிங் தருது. இப்படியே சார்க்குகளுக்கு மத்தியில வளர்ந்ததுனால காலப்போக்குல சார்க் பாய்க்கும் தண்ணிக்குள்ள மூச்சு விடுறதுக்காக இவனோட உடம்புல செவில்களும் சார்க்குகளுக்கு இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான பல்லு அதுக்கு இருக்கிற மாதிரி துடுப்புன்னு இவனோட உடம்புலயே வளர்ந்து சார்க் பாய் இப்ப பாதி மனுஷனாவும் பாதி சார்க்காவே மாறிட்டான்.